அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகளே, முடிந்தவர்கள் இதை பகிருங்கள். இஸ்லாமிய ஜனாசாக்களை பற்றி நான் ஒரு காணொளி සද්ධාවන්ත සදහවත් පින්වත්නි, මේක ෂෙයා කරන්න. ඉස්ලාම් කෙනෙක් නැති වුණොත් ඒ සිවුර මල සිවුර මොකද්ද කරන්නේ කියන පණිවිඩේ අද මේ ලංකාව තුල මතුවලා තියෙනවා. ඒකටයි මම මේ කතා කරන්නේ භාෂා දෙකකින්. பொட்டாக் இதெல்லாம் அஹன்ன அன்பு உறவுகளே, 2 மொழிகளிலும் பேசுவேன். கொஞ்சம் பொறுத்திருந்து கேட்டு இதை பகிர்ந்து தாருங்கள். என்ன ஒரு கொடுமை! ஏன் இந்த மனிதனை பழிவாங்குகின்றான்? அதான் நடந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை திருநாட்டிலே இப்பொழுது ஒரு புதிதான ஒரு கதை, இறந்த ஒரு உடலை எரிப்பதா புதைப்பதா என்று. இஸ்லாமிய உறவுகளின் உடலை எரிப்பது பாவம் என்று இஸ்லாம் தர்மம் சொல்லியிருக்கின்றன. அதற்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். ஏன் இப்படியான விஷயங்கள்? இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்த இறந்த ஒரு உடம்பின் ஒரு சடலத்தை ஒரு ஜனாசா வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக கவலையாக இருக்கின்றன, மிக கேவலமாக இருக்கின்றன. மனித குணம் இப்படியா என்று பார்க்கும் போது எமக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றன. இயற்கையும் பிரபஞ்சமும் இதையா எதிர்பார்த்தது என்று எமக்கு கவலையாக இருக்கின்றன. எங்களை விட பெரிய பெரிய நாடுகள், தனவந்தர்கள் நாடுகள் இன்று இறந்த உடலை புதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், இத்தாலி, இந்த நாடுகள் எல்லாம் இறந்த ஒரு மனிதனை நல்லடக்கம் செய்து கொண்டிருக்கின்றன, எரிக்கவில்லை. சுகாதாரம் என்ன சொல்லுகின்றதோ அதை அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் எம் இலங்கை திருநாட்டில் மட்டும் அப்படி? ஆகையால் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த மக்களுக்கு தலைமை தொங்க கொடுக்கக்கூடிய தலைவர்களே, சரியான ஒரு பதிலை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எப்படி என்றால், இலங்கை அரசு சரியான ஒரு சட்டத்தை வெளியே கொடுக்க வேண்டும். நாட்டு ஜனாதிபதி மக்களின் மனம் அமைதிப்படுத்தும்படி ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும். மருத்துவர்களின் அனுமதியோடு சட்டம் உருவாக்க வேண்டும். மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் இறந்த ஒரு உடலை புதைக்கலாம் என்று, அதை நிச்சயமாக அவர்களின் உரிமை, அதை கொடுக்க வேண்டும். விஷக்கிருமிகள் தாக்குமா மண்ணிலே போட்டு புதைத்த பிறகு ஏன் கொரோனா தொற்று நோயாளர்கள் மருத்துவமனையிலே மலசலக்கூடம் போகவில்லையா? யூரின் பாஸ் பண்ணவில்லையா? இதுகள் இந்த பூமிக்கு போகவில்லையா? விஷக்கிருமிகள் தாக்காதா? கொரோனா தொற்று நோயாளர்கள் வீடுகளிலே தனிமைப்படுத்த பிறகு, அவர்களுக்கு நோய் இருக்கு என்று தெரிந்து கொண்ட பிறகு அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார்கள். அது வரைக்கும் அவர்கள் வீடுகளிலே தான் இருந்தார்கள். அவர்கள் மனசலக்கூடம் போகவில்லையா? அவர்கள் யூரின் பாஸ் பண்ணவில்லையா? பக்கத்தில் வீடுகள் இல்லையா? அந்த விஷக்கிருமிகள் பூமியின் வழியாக அவர்களுக்கு போகாதா? ஏன் இவ்வளவு முட்டாள்தன்மையாக இருக்கின்றார்கள்? இதுவா எம் நாட்டு சட்டம்? இதுவா எம் நாட்டு மருத்துவர்களின் உயர்ந்த குணம்? ஆகையால் மக்களை ஏமாற்றாதீர்கள், மக்களின் மனதை நோகடிக்காதீர்கள். இலங்கை வாழும் இஸ்லாமியர்களின் மனதை நோகடித்து அவர்களை கோபத்துக்கு ஆளாக்காதீர்கள். அது எமக்கும் பாவம். இறந்த உடலாக இருந்தாலும் முகமது நபி அவர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தியவர். அந்த மார்க்கத்தை பெற்றுக்கொண்ட இஸ்லாமிய உறவுகளின் அந்த உரிமையை பெற்றுக் கொடுங்கள். සද්ධාවන්ත සදහවත් පින්වත්නි, අධිකර ජනාධිපතිතුමනි, ඔබතුමාට මේ පිළිබඳව යමක් කල්පනා කරලා බලලා හිතලා වැඩක් කරන්න පුළුවන්. ලෝක සෞඛ්‍ය සංවිධානයෙන් බලලා තමයි අපට වඩා ලොකු රටවල් වල කොරෝනා රෝගයේ ඇදිච්ච මිනිස්සෙක් මැරුණාට පස්සේ වලක් කපලා යට කරා. අපි දැක්කා. ඔබතුමන් දකින්න ඇති. මේ රටේ සෞඛ්‍ය ඇමතිතුමියත් දකින්න ඇති. මේ රටේ උගත් බුද්ධිමත් මිනිස්සුත් ඒක දකින්න ඇති. ඇයි එන ලංකාවේ මේ ඉස්ලාම් ජනතාවගේ මලසිවුර භූමදානය කරන්න බෑ, විස බීජ බෝ වෙනවා කියලා ඇයි බොරු කතාවක් ගෙනියන්නේ? සෞඛ්‍ය පැත්තෙන් මොකද්ද කියන්නේ? ලෝක සෞඛ්‍ය සංවිධානයෙන් මොකද්ද කියන්නේ? වෛද්‍යවරු මොකද්ද කියන්නේ? ඒ අනුවෙන් කටයුතු කරන්න. මේ දේශපාලන එක නායකයන්ට ඕන විදිහට කටයුතු කරන්න එපා. මහ පොළව යට කරොත් විස බීජ යනවල කොහොමද යන්නේ? දැන් එතකොට කොරෝනා රෝගියෙක් රෝහල්ගත වෙලා ඉන්නකොට එයා වැසිකිළියට ගියේ නැද්ද? එයා টয়ලට් බාත්රූම් ගියේ නැද්ද? ඒ වගේම රෝගියෙක් ගෙදර නිරෝධායන කරලා රෝගය දැනගත්තට පස්සේ තමයි රෝහලට අරන් යන්නේ. එතකොට මේ මනුස්සයා ගෙදර වැසිකිළියට ගියේ නැද්ද? টয়ලට් එකට ගියේ නැද්ද? ඒවා මේ මහ පොළොවට ගියේ නැද්ද? ඒවා අල්ලපල්ලප ගෙවල් වල ඉන්න මිනිස්සුන්ට ඒවා බෝ වෙන්නේ නැද්ද?
ඒ නිසා කවුරුත් මෝඩයෝ නෙමෙයි. හිතන්න, කල්පනා කරන්න, තමන්ගේ යුතුයකම ඉෂ්ට කරන්න, තමන් ඉගෙනගත්ත දේ තමන්ගේ බුද්ධිය හරියට කල්පනා කරලා මේ සමාජයට හොඳ පණිවිඩයක් දෙන්න. එපා. දේශපාලනය කරන්න එපා. මැරිච්ච මලකඳක් තියාගෙන. ඒවා අපිට පව්. මුස්ලිම් මිනිස්සෙක් මරුණාට පස්සේ ඒක පිච්චුවොත් ඒ ආගමනුකූල පව්. ඒවා ඒ පව් අපට සාපයක් වෙයි. ඉස්ලාම් ජනතාවගේ වචන අපිට සාපයක් වෙයි. ඒ නිසා මේ මිනිසුන්ගේ හදවත දිනාගෙන ඒ මිනිසුන්ගේ නීතියානුකූලව අයිතිය ලබා දෙන්න. ඒ හැම කෙනාටම අයිතියක් තියෙනවා. නිදහසක් තියෙනවා. මානවයාට ගරු කරන්න. මැරිච්ච මලකන්දටත් ගරු කරපු කෙනෙක් තමයි මොහොමද් නබිතුමාණන්. එතුමාගේ ආගම ධර්මය අවබෝධ කරගෙන ජීවත් වෙන මිනිසුන්ටත් අපි ගරු කරමු කියලා ඉල්ලීමෙන් අතිගරු ජනාධිපතිතුමනි ඔබතුමා මැදිහත් වෙලා මෙරට හැම මිනිස්සයාටම නීතිය ක්‍රියාත්මක කරන්න. ලෝක සෞඛ්‍ය සංවිධානය මොකද්ද කියන්නේ? වෛද්‍යවරු මොකද්ද කියන්නේ? ඒක විතරක් ඔබතුමා අරගෙන රටේ නීතියක් බවට පත් කරලා ඉස්ලාම් මිනිස්සෙක්ගේ ශරීරේ ලබා දෙන මිනිසුන්ට භූමදානය කරන්න ඔබතුමාට පින් සිද්ධ වේවා.